கர்நாடகாவில் பிடதி ஆசிரமத்தை நடத்தி வரும் நித்யானந்தா மீது ஆர்த்திராவ் என்பவர் புகார் அளித்திருந்தார். தன்னை பலமுறை பாலியல் தொந்தரவு செய்ததாக பகீர் குற்றச்சாட்டுகளை ஆர்த்திராவ் முன்வைத்திருந்தார். இதுகுறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்த நித்யானந்தா இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தார். அது மட்டுமின்றி ஆர்த்திராவ் மீது வேறு பல புகார்களை நித்யானந்தா கூறினார். தற்போது நித்யானந்தாவின் குற்றச்சாட்டிற்கு ஆர்த்திராவ் ஆதாரத்துடன் விளக்கம் அளித்துள்ளார். அவர் அளித்த பேட்டி இதோ. வணக்கம். நித்யானந்த சுவாமி எனக்கு ஒரு குருவாகவும் கடவுளாகவும் இருந்தார். 6 வருஷமாகி 6 வருஷம் நான் அவரோட ஒரு ஆழ்ந்த பக்தியாய் இருந்தேன். அது மட்டும் இல்லாம நித்யானந்தா மிஷன்ல ஒரு வாலண்டியர் ஆகி, ஆச்சாரியாவாகி, ஆர்கனைசராகவும் இருந்தேன். நித்யானந்தாவுக்கு பர்சனல் கேர்டேக்கர்ல ஒருவராகவும் இருந்தேன். ஆனா ஒரு முக்கிய சாட்சியா, செக்ஷுவல் அபியூஸ் விக்டிமா நான் அவருக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுத்து 450 பேஜ் சார்ஜ் ஷீட் கர்நாடகா சிஐடி போட்டதுலேருந்து அவர் என்ன ஒரு எதிரியா கருத ஆரம்பிச்சாரு. குற்றப்பத்திரிகை போட்டு 1.5 வருஷம் ஆயிடுத்து. ஆனா இந்த 18 மாசங்கள்ல ட்ரையல் இன்னும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு அறிகுறியே இல்லாம இருக்கு. இந்த 18 மாதங்கள்ல எனக்கு பல்வேறு விதமான ஹாரஸ்மெண்ட் வந்திருக்கு. இமோஷனலா, மென்டலா, லீகலா, ஃபைனான்சியலா, எல்லா விதத்திலையும் ஹாரஸ்மெண்ட். அது மட்டும் இல்லாம எனக்கு லைஃப் த்ரெட்டும் இருக்கு. எனக்கு ஒரு ஒரு ஆழ்ந்த பயம் வர தொடங்கிருக்கு. எங்க ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னை சைலன்ஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நித்யானந்தாவோட பர்சனல் செக்ரட்டரி கோபிகா, அவங்கள மாதிரி என்னையும் சைலன்ஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம். அதனாலதான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்திருக்கேன். எனக்கு நடந்த உண்மையை சொல்லி, எனக்கு நடந்ததை தெரிஞ்சுண்டு நீங்களாவது நான் செஞ்ச தவறு செய்யாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். நான் என் பேர் ஆர்த்திராவ். ஆனா சார்ஜ் ஷீட்ல என்னோட ஐடென்டிட்டிய மாத்தி என்னோட குடும்பத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கர்நாடகா சிஐடி என் பேரை அமலா அப்படின்னு மாத்தி போட்டாங்க. 6 வருஷம் எனக்கு ஆசிரம்ல நித்யானந்தா கொடுத்த பேர் மா நித்யானந்த பிரேமேஸ்வரி மயி என்று. எனக்கு பலவிதமான ஹாரஸ்மெண்ட் அண்ட் த்ரெட் இருக்கிறதுனால இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இதை போட்டு பேச வேண்டியதா இருக்கு. நான் சென்னையில ஒரு ட்ரெடிஷ்னல் பிராமின் ஃபேமிலிக்குல பிறந்து வளர்ந்தேன். ரொம்ப அன்புள்ள அப்பா அம்மா என்னை வளர்த்தாங்க. சின்ன வயசுல இருந்தே சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த இன்ட்ரெஸ்ட் எனக்குள்ள கிரியேட் பண்ணாங்க. நான் இந்தியாவில் ஒரு டாப் காலேஜ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கு பிறகு அமெரிக்காவில் போய் மாஸ்டர்ஸ் ஸ்காலர்ஷிப்போட பண்ணிட்டு அங்கேயே வேலை பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரோட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமா அமெரிக்காவில் வாழ ஆரம்பிச்சோம். சிட்டிசனாகவும் ஆனோம். ஆனா 2004 எனக்கு
பலவிதமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் வர ஆரம்பிச்சது. வேலையிலிருந்து டென்ஷன், நான் வேலையில சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு ஃபீல் பண்ணி கரியரை மாற்ற ட்ரை பண்ணி ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு வேலையை தேடணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்ல சம்பளம் வர 3 லட்சம் ஒரு மாசத்துக்கு சம்பளம், அந்த சம்பளம் வர சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலையை விட்டுட்டு அதுல பாதி சம்பளம் வர ஒரு ஹேண்டிகேப்டுக்கு ஹெல்ப் பண்ற ப்ராஸ்தட்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷன்ல போகணும்னு இன்னொரு மாஸ்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால வந்த கஷ்டங்கள், எந்த குடும்பத்திலையும் எந்த மேரேஜ்லயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மன உளைச்சல் வர ஆரம்பிச்சது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர ஆரம்பிச்சது.